கென் கருணாஸ் அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து நம்ம எல்லாருக்குமே பெருசா தெரிய ஆரம்பிச்சது வந்து அசுரன் படத்துல தான். அதுக்கு முன்னாடி அவர் 2, 3 படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட அசுரன் படத்தோட அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் தான் அவருக்கு ஒரு பயங்கரமான இதா இருந்திருக்கும். அதுல வந்து எல்லாருமே சிதம்பரத்தோட பேர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே பரிச்சயம் ஆச்சுல. அந்த படத்துல நடிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கான். நிறைய பேர் அந்த கேரக்டருக்கு வந்து நடிக்கிறத பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க அப்பா ஒரு நடிகர், அதனால வெற்றிமாறன் வந்து வாய்ப்பை ஈஸியா கொடுத்தாரு. அவங்களுக்கு என்ன அவங்க அப்பா நடிகர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈஸியா ஒரு இது சொன்னாங்களா? அப்படிலாம் கிடையாது. எங்க அப்பா வந்து அவ்வளவு ஈஸியா யார்ட்டையும் போய் நின்னு வாய்ப்பு கேட்கிற ஆளும் கிடையாது. வெற்றிமாறன் சாரும் தனக்கு தன்னோட கேரக்டருக்கு தன்னோட படத்துல வரக்கூடிய கேரக்டருக்கு கன்வின்சிங்கான ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் அதை வந்து யாராவது சொல்றாங்க அப்படிங்கறதுனால இன்ஃபுளுன்ஸ் ஆகிற ஆள்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கென் சொல்றாரு. இந்த மாதிரி கென் வந்து நான் நடிக்கிற ஐடியால இருக்கேன் அப்படிங்கிறப்ப அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா சரி பாப்போம் ஓகே அப்படின்னு பார்த்துருக்காங்க. அந்த டைம்ல வெற்றிமாறன் வந்து அசுரன் படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு படத்தை நடிகர் ஷூட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று தெரிஞ்சுதான் ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ கருணாஸ் வந்து வெற்றிமாறனை கேட்டிருக்காங்களா, நீங்க ஏதோ ஆடிஷன் பண்ணிக்கலாம்ல, இந்த கேரக்டருக்கு என் பையனை ஆடிஷன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஓகே அப்படின்னா அவன் நடிக்க வைங்க, இல்ல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல பத்தி விட்டுருங்க அப்படின்னா அவர் கருணாஸ் ஓப்பனா பேசியிருக்காராம். வெற்றியுமே இங்க அனுப்புங்க சார் பாப்போம் அப்படின்ட்டு இருக்காராம். இவர் ஆடிஷன் பண்ணியிருக்காரு. அப்ப எந்த ரிசல்ட்டுமே சொல்லலையாம். சரி ஓகே பாப்போம் கூப்பிடுறோம் அப்படின்னு விட்டுட்டாங்களே, போகும் போல நார்மலா நடக்கிறதா சொல்லிட்டாங்களாம். சில மாசங்கள் ஆச்சா ஒண்ணுமே இது இல்லையாம். அப்புறம் அந்த டைம்ல வந்து கென் வந்து அவர் வந்து 12th படிச்சுட்டு இருந்தாராம். அந்த டைம்ல அவர் ஸ்கூல்ல வந்து ஒரு ஆனுவல் டேக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் சீஃப் கெஸ்டா கென் வந்து கருணாஸையும் இவரு வெற்றிமாறனையும் சூரியன் கூப்பிட்டு இருந்தாராம். நீங்க வாங்க சார் அப்படின்னு 2 பேரும் வந்திருந்தாங்களாம். வந்து அந்த ஆனுவல் டேல இவர் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவருக்கு பிடிச்சு போய் நான் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு பிடிச்சு போயிருச்சு போல. திரும்ப மறுநாள் கூப்பிடுறாரு. இன்னைக்கு வா கென், இன்னைக்கு ஒரு ஆடிஷன் பண்ணணும் அப்படிங்கிறாராம். திரும்ப போய் பண்றப்ப பண்ணி ஓகேன்னு பார்த்துட்டு சரி ஒன்றும் இல்லை, வெயிட் மட்டும் இல்லை, வெயிட் லாஸ் பண்ணணும், இந்த உடம்பு இருக்கக்கூடாது, உடம்பு கொஞ்சம் குறையணும் அப்படின்னாராம். அதுக்கப்புறம் கையில ஒரு டயலாக் மாதிரி அந்த ஸ்லாங், கோவில்பட்டி ஸ்லாங் பேசணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்லாங் கையில கொடுத்து இதெல்லாம் நீ அப்படியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிரு, இப்ப நீ ஆரம்பிச்சிட்டனா உனக்கு அந்த டைம்ல உனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாராம். அவரு 12th டைம்ல பப்ளிக் படிக்கிறது போல இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாராம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது பண்ணாங்க. என்னை அவ்வளவு ஈஸியாலாம் வெற்றிமாறன் சார் வந்து கருணாஸ் பையன் வாங்க இந்த ரோல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் கூப்பிடல. எனக்கும் நிறைய இதெல்லாம் இருந்துச்சு, ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க, இதான் உண்மை அப்படின்னு சொல்லி கென் அவர்களே இந்த விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.